பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் அமுதம் பருக இங்கு குடுமி இருக்கும் தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த அகிலாவின் அன்பான வணக்கம். வணக்கம் சொன்னா நாங்க வணக்கம் சொல்லுவோம், இல்லைன்னா கை தட்டுவோம், ஏதாவது ஒண்ணு செய்யணும். எல்லாரும் சத்தமா வணக்கம் சொன்னா எனக்கு ஆதரவு விழாதுனால கை தட்டலாம், அதெல்லாம் நாங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம். நீங்க கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு குளிராது, அது தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் சமீபமா எனக்கு கிடைச்ச தகவல். எனக்கு கை தட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம தமிழ் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் நோக்கத்தில் அந்த 4 பேர் அந்த 4 பேர்னு சொல்லுவோம்ல, அந்த 4 பேர் இந்த 4 பேரா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். 4 பேர் சேர்ந்து தமிழ் ஃபார் ஆல் அப்படின்னு 4 நபர்களாக உருவாக்கப்பட்டு இந்த திருக்குறளை அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்லும் நோக்கத்தில் இந்த நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் நடைபெறுது. அதாவது மற்ற இனத்தை விட, மற்ற மொழியை விட தமிழ் தெரிந்த தமிழ் தாய்மொழியாக இருப்பவர்கள், நான் எப்பவுமே சொல்லுவேன், உலகத்திலே பணக்கார மொழி நம்ம மொழி அப்படின்னு. என்னுடைய வகுப்புல இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இருக்கிறதுலே பணக்கார மொழி நம்ம போய் ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட போய் கடன் வாங்கி அடுத்த மொழியை பேசணும், நம்ம முடிஞ்சா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யலாம்ல அப்படின்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட பணக்கார மொழியை உரியவர்கள் நாம அப்படின்ற இருமாப்போடு நம்ம எப்போதும் பேசணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் அப்படி பேசுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த திருக்குறளை இட்டு செல்றதுக்கு இதை விட சிறந்த தளம் வேற எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். அப்படிப்பட்ட திருக்குறளை அவர் சொன்னார்ல, இப்ப நீங்க பள்ளியில படிச்சீங்களா, அதுக்கப்புறம் மறந்து போயிட்டீங்களா அப்படிங்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படி முன்னேறது, என்ன செய்யலாம், இந்த நண்பர்களோட பழகலாமா பழகக்கூடாதா, என்ன செஞ்சது, எது தப்பு எது சரி. நம்ம வீடுகளில் முன்னாடி இப்ப இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை மாமா போறவங்க வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு போங்க, என்ன படிக்கிறியா, இதை செய் இப்படி செய். அதாவது ஒரு காலத்துல பிள்ளைங்க தன் வீட்டு பெரியவர்களுக்கு பயந்ததை விட அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்களோ அதற்காகவே காலையில எந்திரிக்கிறது, அதற்காகவே நல்லா படிக்கிறது, அதற்காகவே ஒழுங்குடன் நடந்து கொள்வது, இப்படி பல வேலைகளை நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா இப்ப அதற்கான வாய்ப்புகளும் சூழலும் நமக்கு அமையல. அப்படி இதை செய்யறது சரியா தப்பா, எங்கேருந்து நம்ம அறிவுரைகளை வாங்கிறது அப்படின்னு திக்கி திணறி நிற்கக்கூடிய அவல நிலை நம் மக்களுக்கு எப்போதுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லை, 1330 குறளும் வேணாம், ஒரே ஒரு திருக்குறளை எடுத்துக்குங்க, அதை படிச்சு நல்ல மனப்பாடம் பண்ணி அதனுடைய பொருளை உணர்ந்துக்கிட்டு ஒரு நாள் முயற்சி செய்யுங்க, 10 நாள் ஆக்குங்க, 1 மாசம் ஆக்குங்க, உங்க வாழ்க்கையில அதை பின்பற்றி பாருங்களேன். அது செய்யக்கூடிய சாதனை உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் ஐயமில்லை. ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு திருக்குறள் தெரியணும்னு அவசியம் இல்லை. உங்க குழந்தைங்களுக்கு ஒரு திருக்குறளை தெரியாம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பொருளையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க குழந்தைங்க பேசும்போது, இப்ப யாராவது அவன் சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே, அம்மா இன்னைக்கு இவன் எனக்கு ஒரு உதவி செஞ்சான் தெரியுமா, இல்ல நான் அவனுக்கு ஒரு உதவி செஞ்சேன் அப்படி நீங்க சொல்லும்போது இந்த திருக்குறளை சொல்லலாம். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது. அதாவது ஒரு பரீட்சை எழுதிக்கிட்டு இருப்பான், பேனா உடஞ்சிரும், இல்லை இங்கு தீந்து போயிடும், சரியா? பக்கத்துல இருக்கவன்ட்ட நம்ம ஊரா இருந்தா அப்படியே கொடுக்கலாம், இங்க அப்படி கிடையாது, ஆசிரியருடைய அனுமதியோட அந்த பேனாவை நமக்கு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இந்த பேனாங்கிறது பெரிய விஷயமா என்ன, ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவன் எப்ப கொடுத்தான், உன்னுடைய தேர்வுக்கு சரியா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேனா முடிஞ்சு போச்சு, 5 நிமிஷத்துல அதற்கான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுதணும். அப்போ ஒரு பேனா கிடைக்கும் போது அந்த காலத்தின் அளவை பொறுத்து அந்த உதவி இந்த உலகத்தை விட பெரியது அப்படிங்கிறத உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லும் போது இந்த திருக்குறளோடு சேர்ந்து அந்த பொருளும் நல்லா விளங்கும். அவன் நாளைக்கு ஒருத்தவனுக்கு இது என்ன இது அப்படின்னு நினைக்க மாட்டான், ஓ இந்த அவன் செஞ்ச உதவி பெருசு போல இருக்கு அப்படின்னு மதிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியும். நாளைக்கு அவன் உதவி செய்யறதுக்கு இது ஒரு ஊன்றுகோலா இருக்கும். அப்படி திருவள்ளுவர் சொல்லாத தகவல் இல்லை. ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து வாழறது வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் அணுவா அழகா பிரிச்சு சொல்லியிருக்காரு. அவருக்கெல்லாம் பாருங்க எவ்வளவு அறிவாளின்னு பாருங்க. நாமெல்லாம் அந்த பெரிய பெரிய காணொளிகள்லாம் பார்த்து முடிச்சு இப்போ அந்த சாட்ஸ் அப்படிங்கிற அந்த ரொம்ப அதையுமே ஓட்டி ஓட்டி பார்க்குற அளவுக்கு நம்ம வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம்.
இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு முழங்கணக்கெல்லாம் எழுதுனா பத்தாது அப்படின்னு அப்பவே கணிச்சு 7 வார்த்தைகள் தான்ப்பா, இதையாவது எப்படியாவது படிச்சிட மாட்டியா அப்படின்னு உங்களுக்காக கொடுத்துருக்காரு. இதை நாம படிக்கவே வேணாம் அப்படின்லாம் இல்லை, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தலைமுறை மிகவும் முக்கியம். நாம வளர்றோம், நம்மளுடைய சமுதாயம் உயரணும் அப்படின்னு நினைச்சா, நான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பெரியவர்களை விட குழந்தைங்கள்ட்ட ரொம்ப பேசுவேன். ஏன்னா அந்த குழந்தைங்கள்ட்ட இப்போ நீங்கள் விதைச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்லதையே சொல்லுங்களேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரங்க தப்பாக சொல்லாதீங்க, அவர்களின் சூழ்நிலை அப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு திருக்குறளின் பொருளையும் எடுத்து சொல்லும்போது இந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக கேட்கும். ஏன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த வள்ளுவனும் பாரதியும் அப்படின்னு வரும்போது 2 பேருமே மிரட்டலான கவிதைகள். சரியா? இந்த பாரதி முன்னாடியே நிறைய புரட்சிகரமான, அதாவது விடுதலைக்கு தேவையான நிறைய கவிதைகளை சொல்லி அவர் நம்மளை எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. இந்த திருவள்ளுவர் ஏற்கனவே சொன்னதை பாரதி எப்படின்னா திருவள்ளுவரோட ஃபேனா. அவரு தன்னுடைய கருத்துக்கள்ல எப்போதுமே திருவள்ளுவரை கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு. இது எப்படியும் இந்த 4 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த டைம் ஃபார் ஆல் 4 பேருக்கும். அதனாலதான் இப்படி ஒரு தலைப்பை வைத்து பாரதியின் பிறந்த நாளை வள்ளுவனோடு சேர்த்து நம் தமிழ் மொழியை வாழும் மொழியாக மாற்றக்கூடிய அடுத்த தலைமுறை வாயிலாக கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் கருத்தரங்கம் இது. இதுக்கு இந்த நான் சாதாரணமா பேசுற பேச்சாளர்கள்லாம் நம்ம அறிமுகப்படுத்தாம கூட விடலாம், அவங்க பேசுவார் அப்படின்னு போயிடலாம். அடுத்த தலைமுறைங்கிறவங்க மிகச்சிறந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபர்கள். இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நம்ம தெரிஞ்சவங்கன்னா பரவாயில்ல, தெரியாதவங்ககிட்ட நம்ம கேட்டுதானே ஆகணும். அப்படி நான் கேட்கும்போது ஒரு அறிமுகம், இப்படியெல்லாம் இவங்க இருக்கிறதுனாலதான் உங்களை அடுத்த தலைமுறைக்கு நீங்க தேவை அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும். ஒண்ணுமே இல்லை, இவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னா தொடக்கநிலை 5ல படிக்கிறாங்க. சரியா? இப்ப என்னைய பத்தி சொல்லுன்னா என்னைய பத்தி தானே நான் சொல்லணும். அவங்க சொல்லியிருக்கிறது, என்னை மேடையில் நிறுத்தி என் பரிதாப நிலையை பார்ப்பதில் என் தந்தைக்கு மகிழ்ச்சி. சரியா? அப்படி அவரை மகிழ்விக்க மகள் தந்தைக்கு ஆற்றும் உதவியாக இந்த விடுமுறை நாளில் நான் இங்கு. நல்லா கவனிங்க, விடுமுறை நாள்ல என்னை விளையாட விடாம இப்படி நிக்க வச்சு பேசுறதுதான் எங்க அப்பாவுக்கு மகிழ்ச்சின்னா, அப்படிப்பட்ட தந்தையை மகிழ்விக்கும் நோக்கத்திற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு திருக்குறளை இணைத்து பேசக்கூடிய இந்த தலைமுறை திருக்குறளை பேசாமல் வேற யார் பேசுறது? வாங்க ஆதிரிங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆதிரை. வள்ளுவமும் பாரதியும் பற்றி என் கருத்துக்களை இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பைபிள் என்ற புத்தகம் கிறிதுவர்களுக்காக எழுதியது. குரான் இஸ்லாமியர்களுக்காக எழுதியது. பகவத்கீதை இந்துக்களுக்காக எழுதியது. ஆனால் திருக்குறள் உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுதியது என்றால் அது மிகை அல்ல. இப்படிப்பட்ட திருக்குறள் எனக்கு ஒரு வாழ்க்கை தத்துவ நூலாகவும் அதை எழுதிய திருவள்ளுவர் ஒரு தத்துவ ஞானியாகவும் தோன்றுகிறார். வள்ளுவருக்கு பிறகு நிறைய புலவர்களும் கவிஞர்களும் தோன்றினார்கள். ஆனால் 2000 வருடங்களுக்கு பிறகுதான் தமிழின் அடுத்த தத்துவ ஞானி தோன்றினார். அது வேறு யாரும் இல்லை, பாரதியார் தான். பாரதியின் பாடல்களுக்கு விளக்கமே தேவையில்லை. அவை பேச்சு தமிழில் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கின்றன. பாப்பா முதல் தாத்தா வரை அனைவருக்கும் பாடல்களை எழுதியிருக்கிறார் பாரதியார். ஆனால் 2000 வருட பழமையான வள்ளுவமும் 100 வருட பழமையான பாரதியும் 2025 நமக்கு தேவையா? வள்ளுவர் இக்காலத்திற்கும் பொருத்தமான வாழ்க்கை நெறிமுறைகளையும் விழுமியங்களையும் அப்போது எழுதியுள்ளார். அவரின் கருத்தை மறுப்பதற்கும் உரிமை தந்துள்ளார். அதாவது, எப்பொருள் யாராய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற திருக்குறள் மூலம். இந்த குறள்
யார் என்ன கூறினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதன் உண்மைத்தன்மையை பகுத்தறிந்து பார்ப்பதே நன்று என்பதை விளக்குகிறது. பாரதியின் காலத்தில் இந்திய நாடு அடிமைப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சமூக அடிமைத்தனம் மற்றும் பெண் அடிமைத்தனம் மேலோங்கி இருந்தது. அதனால் அவரின் பாடல்கள் நாட்டு விடுதலை, சமூக விடுதலை மற்றும் பெண் விடுதலையை பற்றி மையப்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழின் இனிமையையும் அதன் புதுமைகளை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை பற்றியும் இருந்தன. வள்ளுவர் எது சரி என்று கற்பிக்கிறார். பாரதி அந்த சரியான செயலை செய்வதற்கான மன உறுதியை சொல்லிக் கொடுக்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறார் வள்ளுவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்கிறார் பாரதி. இருவரும் ஒரே கருத்தை தான் கூறுகிறார்கள், ஆனால் வெவ்வேறு முறையில். நீங்க கை தட்டினீங்கன்னா அடுத்த கருத்தை வரும். இதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வள்ளுவரும் சமூகத்திற்கு பாரதியும் இப்போது மட்டும் இல்லை எப்போதும் நிச்சயம் தேவை என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அருமை ஆதிரை, நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை நீங்க மறந்துட்டீங்க. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் போகணும்னா உங்களுடைய கைத்தட்டு மட்டும்தான் சொன்னேன். அவங்களும் ரொம்ப சூதானமா ஒரு கருத்துக்கு நடுப்புற லேசா நிறுத்தினாங்க. அப்படியும் நம்ம அதை கண்டுக்காம பேசாமே உட்கார்ந்து இருந்துட்டோம். அதனாலதான் அவங்க கடுப்பாய் போதும் உங்களுக்கு பேசுவது அப்படின்னு இத்துடன் முறையை நிறைவு செய்து கொள்கிறேன் அப்படின்னு. உங்கள் செவிகளுக்கு தமிழ் அருவி பொழியணும் அப்படின்னா உங்களுடைய கரங்கள் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை மீண்டும் உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். ஆதிரை சொன்னதுல எனக்கு என்னுடைய பேச்செல்லாம் அவங்க எடுத்துட்டாங்களே, என்னடா நம்ம கடையில கருத்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பாரதி ஒரு முறை ஒரு பேசி முடிச்சுட்டு வரும்போது ஒரு பாமரர் ஒருத்தர் சொல்றாரு, பாரதி நீங்க ஏன் உங்களுடைய கவிதைகளை இன்னும் கடினமா ரொம்ப உயர்ந்த நடையில ஏன் கொடுக்கக்கூடாது, ஏன் அப்படி ரொம்ப இலகுவா இருக்கு உங்களுடைய கவிதைகள் அப்படிங்கும் போது அவர் சொன்னாரு, நான் ஒரு கருத்து சொல்றேன்ல, அந்த கருத்து உயர்ந்த அந்த மனிதர்களிடம் பாமரன் வரைக்கும் அந்த கருத்து போய் சேர வேண்டும், அந்த மொழி புரியணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்னுடைய கவிதைகள் எழுதப்படுது அப்படின்னு ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தாராம். இப்ப அப்புறம் இவங்க சொன்னாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு அவருடைய கருத்தை எழுத்து பேசணும்னு அப்பயே அனுமதி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு. பாத்தீங்களா எவ்வளவு லாபகமாக தமிழை கையாண்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்க கைத்தட்டி இருக்கணும். இதுக்கெல்லாம் இப்ப தட்டக்கூடாது. அவங்க சொல்லும்போது தட்டி இருந்தீங்கன்னா சரி, நம்ம கருத்து நம்மளுடைய பெற்றோர்களுக்கு புரிகிறது அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு கருத்து வேறுபாடு நடந்திருக்கு. அப்ப நீங்க கருத்தை கவனிங்க, அவங்க எவ்வளவு சிறப்பா சொல்றாங்களோ அப்பப்ப கைத்தட்டி ஊக்கப்படுத்துங்க. பாரதி எப்பொழுதுமே தன்னுடைய கருத்துக்களை சொல்லும் போது அந்த எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த திருக்குறளை கைப்பற்றி நிறைய தகவல்கள் செய்திருக்காரு. ஒரு முறை அவருடைய வகுப்புல தமிழ் ஆசிரியர் பாரதியை பார்த்து சொல்லியிருக்காரு, ஏன்னோ கவிதை மேகம் மாதிரி பொழிவியாமே, நல்ல கவிதை அருவி மாதிரி பொழிவியாமே, இப்போ காலமேகம் இப்பொழுது பொழியட்டும், இப்போ உன்னுடைய கவிதை மழை பொழியட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே பாரதியார் சொல்லியிருக்காரு, ஐயா உங்களுக்கு தெரியாதா, காலமேகம் அது எப்போ விரும்புதோ அப்போதான் மழை பொழியும், யாருடைய வற்புறுத்தலும் மழை பெய்யாது அப்படின்னு. இப்ப சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கறது கிடையாது.
அதுக்கு வந்து இப்ப இவங்க சொல்லிட்டாங்க சொன்னா அப்படியே கேட்கணும் அப்படி இல்லை, தங்களுடைய கருத்துக்களை எடுத்து எம்பக்கூடிய அந்த தனித்துவம் இருக்கிறவர் அப்படின்னு. இவங்க பேசும்போது அவங்களுடைய அப்பாவை திருப்திப்படுத்துறதுக்கு நாங்க தயாரித்துட்டு வந்த அந்த முனைப்பு நல்லா இருக்கு. அருமை, வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஜெஷன் கவலைப்படாத, உனக்காக எல்லாரையும் தயார்படுத்திட்டேன், சரியா? அடுத்ததாக நமக்கு பேச வருபவர், இவருக்கு வந்து நீங்கெல்லாம் என்ன சொல்றது, அவர் சொல்றாரு இதுக்கு மேல ஒரு கவலையுமே இல்லை எனக்கு, தமிழ் மீது ஆர்வம் உடையவரா. சிங்கையில் படிக்கும் இவர் தமிழ் மீது ஆர்வம் உடையவர். இந்த சிங்கப்பூர்ல நடக்கக்கூடிய ஔவையார் விழா, பாரதியார் விழா, திருக்குறள் விழா எல்லாத்துலேயுமே பங்கு பெற்று பரிசும் வாங்கியிருக்காராம். குரல் ஃபார் ஆல் அப்படி இந்த இந்த இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த அமைப்பு நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்துப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பு நடத்திய பட்டிமன்றத்துல சிறந்த பேச்சாளர் அப்படின்னு அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, சொல்லாடும் மூன்றில் அப்படிங்கிற நிகழ்ச்சியில கதைகள் சொல்றதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதோட பல பட்டிமன்றங்கள்ல பேசியிருக்காராம். பட்டிமன்றங்கள்ல பேசுறது இவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு. இதை வந்து கவனிச்சுக்கிங்க. யாருக்காவது ஆண் பிள்ளைகள் பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு தேடுறீங்க அப்படின்னா இங்க வந்து ஜஷ்வந்த் ஆரவ் அவர்கள் காத்திருக்கிறார் உங்களுக்காக. வாங்க ஜஷ்வந்த் ஆரவ், பேசுங்க. உங்களுக்காக பேச வருகிறார். பெற்றோர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பள்ளியில படிச்ச திருக்குறள் இல்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், பாதி மறந்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க மறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைவூட்டும் வகையில இந்த நூலகத்துல தமிழ் நூல்கள், திருக்குறள் சார்ந்த நூல்கள் நிறைய உங்களுக்காக காத்திருக்கிறது. அதை தயவு செய்து இரவல் பெற்றுக்கொண்டு இங்கேயே நீங்க திருப்பி கொடுக்கணும்ல, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நூலகங்களையும் திருப்பி கொடுக்கலாம், சரியா? அதனால நீங்க போகும்போது மறக்காமல் ஒரே ஒரு புத்தகமாவது இரவல் வாங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக, நல்ல முன்னுதாரணமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஜஷ்வந்த், முன்னாடி. அனைவருக்கும் வணக்கம். பாரதியார், திருவள்ளுவர், தெய்வ புலவர், புரட்சி கவிஞர் இவர்கள் இருவரை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ. இந்த கவிதையில பாரதியார் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை நிலை இல்லாதது. எவ்வளோ பெரிய உண்மை. நாம் என்னமோ இந்த வாழ்க்கையில நிரந்தரமா வாழ போறதா நினைச்சுக்கிட்டு கோடி கோடியா பணம் சேர்க்கிறோம், வீடு கட்டுறோம், வண்டி வாங்குறோம், நகை நட்டு வாங்குறோம், வாங்கி வாங்கி குவிக்கிறோம். ஆனா ஒன்னே ஒன்று மறந்து போயிடுறோமே, நம்மளோட வண்டி, நம்மளோட வீடு, நம்மளோட நகைக்கு இருக்க ஆயுட்காலம் நம்மளுக்கு இருக்கா? அதாவது மனிதனுக்கு இருக்காங்க. இந்த சின்ன விஷயம் புரிஞ்சுதுன்னா நம்ம கோடி கோடியா சம்பாதிச்சு யாருக்குமே கொடுக்காம, உபயோகமே படுத்தாம வங்கியில போட்டு பூட்டி வைக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் கடவுள் நம்மளுக்கு செல்வத்தையே கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது தான் அந்த செல்வம் பல மடங்கா பெருகும். எப்ப மனிதனுக்கு இந்த கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது புரியும், எப்ப இந்த மனித வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படின்னு மனிதனுக்கு புரியுதோ அப்பதான் கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது புரியும். இதுதான் பாரதியார் நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே என்ற கவிதையில் அழகாக சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கை ஒரு கனவு போல. தூங்கிட்டு இருக்கும் போது கனவு ஞாபகம் இருக்கு, தூங்கி எழுந்த உடன் கனவு ஞாபகம் இருக்கா? அது மறைந்து விடுகிறது. அதை போலவே தான் மனித வாழ்க்கை நொடி பொழுதில் மறைந்துவிடும். இப்ப திருக்குறள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாமா? நெடுநாள் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு. இந்த குறளோட பொருள் என்னன்னா, இந்த பூமி இருக்கும்,
ஆனா இந்த பூமியில வாழ பிறந்தவன் எவனும் நிலைத்திருப்பதில்லை. நேத்து இருந்தானே இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்களாம். பாத்தீங்களா, தெய்வ புலவரும் புரட்சி கவிஞரும் ஒன்னதான் சொல்ல வராங்க. வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. கவிதை 2, பாபா பாட்டு. இது தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இதுல ஒரு வரி வரும், காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. இது என்ன அர்த்தம்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, படிப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம். காலை எப்பயுமே படிப்புல தான் தொடங்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதுக்கு என்ன பொருள்னா, கற்க கசடர தினமும் படிக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும். படிக்காத ஒரு நாள் இருந்ததுன்னா அது வீணான நாள். அந்த அளவுக்கு படிக்கணும். படிக்காத விஷயமே இல்லாத அளவுக்கு படிக்கணும். இப்ப நிறைய விஷயங்கள் படிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும், நிற்க அதற்கு தக. நம்ம படிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நம்ம படிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கணும். இப்ப பாரதியாரும் திருவள்ளுவரும் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நிறைய படிச்சுக்கிட்டே இரு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் படிச்சு வாட்டி உன் வாழ்க்கையை அந்த மாதிரி அமைச்சுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, பாரதியாருக்கும் திருவள்ளுவருக்கும் எவ்வளவு பெரிய ஒற்றுமை. நன்றி, வணக்கம். அருமை அருமை ஜஷ்வந்த் ஆரவ் அவர்களே. ஜஷ்வந்த் ஆரவ் பார்த்தவர் பேசும்போது நான் நினைச்சேன், நான் பட்டிமன்ற பேச்சாளர் பேசியிருக்கேன், பட்டிமன்றம் பேச ஆர்வமா இருக்கு அப்படின்னு. என்ன அழகா பாருங்களேன், பேச்சு தமிழ்ல என்ன பாத்தீங்களா, எப்படி சொல்லியிருக்கு. கேட்கும்போது ஆமாப்பா நீ பட்டிமன்றத்துக்கு சரியான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொன்னாரு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னப்பா சொல்ல வர்றாரு கருத்து அப்படின்னு, வாழ்க்கை நிலையில்லை அப்படின்னு அது யார் சொல்றா பாருங்க. இன்னும் 1/2 அடி கூட எக்ஸ்ட்ரா வளரல. சொல்லுது வாழ்க்கை நிலை இல்ல, பொருளுக்கும் பணத்துக்கும் இருக்கிற மதிப்பு கூட நமக்கு இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனாதான் கொடுப்பதில் சுகம் இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு இந்த வயசுல நீங்க பதிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படணுமா என்ன? அடுத்த தலைமுறை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு கவலைப்படுவதை விட அடுத்த தலைமுறைக்கு எது சரி என்று சொல்லி கொடுத்து விட்டீர்கள் என்றால் அடுத்த தலைமுறை பற்றி நீங்க கவலைப்படவே தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆழமான கருத்து. ஒண்ணுமே இல்லை, வழியை காமிச்சிட்டோம். சரியா, இங்கே நாங்க போகணும்னு வழியை காமிச்சிட்டோம். காமிச்சு தெளிவா கொடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த குழந்தை அந்த இடத்த போய் சேருமா சேராதான்ற கவலை நமக்கு தேவையா? இல்ல. எப்பொழுதுமே உங்கள் குழந்தையை நீங்க கையை பிடிச்சுதான் கூட்டிட்டு போகணும்னு இல்லாம இப்படி திருக்குறளை அறிமுகப்படுத்தி வாழ்க்கையை அவர்களே கண்டுபிடித்து வாழ வழிவகுப்பீர்கள் என்றால் அடுத்த தலைமுறை பற்றிய பயம் நமக்கு தேவையில்லை என்று கூறி ஜஷ்வந்த் ரொம்ப அழகா சொன்னாரு. காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. இவங்க கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது படி, கசடர குற்றமில்லாமல் படி. தப்பு தப்பா படிச்சு வச்சிடாத, தப்பு தப்பா படிச்சுட்டு அதே பின்பற்றிடாத, குற்றமில்லாமல் படி. படிச்சதை உன் வாழ்க்கை முழுவதும் பின்பற்று, அதன்படி நீ வாழ். அதாவது நான் படிச்சுட்டேன், இந்த தேர்வுக்கு படிச்சுட்டேன், 2 மதிப்பெண் வாங்கிட்டேன் அப்படின்னு விட்டுறாத. இதை படிச்சதை உன் வாழ்க்கையில பின்பற்றி நட அப்படின்னு திருவள்ளுவரும் பாரதியும் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றாருன்னு சரியான பருவத்தில் அவர்களுடைய பெற்றோர்கள் அவருக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதற்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக வந்து பேச போறவங்க அப்படின்னா இவங்களை பத்தி நான் கேட்டேன். எல்லாரும் கொடுத்துறாங்க, இவங்க மட்டும் கொடுக்கவே இல்லை. யாருமா அது அப்படின்னா, அப்படி நாங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிற்பமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவங்க தாயார் வந்து அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க. அவர் வந்து உயர்நிலை 1 படிக்கிறாங்களாம், தேசிய தொடக்க கல்லூரியில படிக்கிறாங்க. பரதநாட்டிய கலைஞரா. அவங்களுக்கு வந்து தமிழ் மீது தீராத பற்று. இதுக்கு மேல தமிழ் ஒண்ணுமே பண்ண வேணாம், நம்ம அப்படியே விட்டுட்டாலே போதும், அவங்க காப்பாத்தி கொண்டு போயிடுவாங்க.
ரொம்ப அமைதியானவரா, ரொம்ப அடக்கமானவரா, ரொம்ப அறிவானவரா, ரொம்ப பொறுப்பானவர். அதாவது இவருக்கு ஒரு தம்பி இருக்காங்களாம். அந்த தம்பிக்கு இன்னொரு தாய். என்னை விட என்னுடைய மகனை என்னுடைய மகள் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, படிப்புலையும் சரி மற்றதுலையும் சரின்னு. இவ்வளவு பொறுப்பான சமுதாயம் நமக்கு இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்ற அக்கறையோட அடுத்ததாக பேச வருகிறார் ஹரிநிதி கோபால் அவர்கள். வாங்க. உலக பொதுமறையாம் திருக்குறளை மகாகவி பாரதியின் வழி நின்று பாரதியும் வள்ளுவரும் என்ற தலைப்பில் பேச உள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹரிநிதி. நான் தேசிய தொடக்க கல்லூரியில் உயர்நிலை 1 படித்து வருகிறேன். தென்னாட்டிலே தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க வேண்டும், எந்நாட்டிலும் தேமதுர தமிழோசை பரவ வேண்டும் என்று எண்ணிய பாரதி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றினார். தன் அரசிழந்து தயங்கி சோர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை கவிதையால் தட்டி எழுப்பிய பாரதி தன் கவிதைகள் பலவற்றில் திருவள்ளுவரின் வழி நின்று அதை மக்களிடம் சேர்த்தார். உதாரணமாக, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இந்த குறள்ல திருவள்ளுவர் சொல்ல வர்றது எல்லா உயிர்களும் பிறப்பால் சமமானது, உயர்வு தாழ்வு இல்லை என்பது. இதைதான் பாரதியாரும் சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கிறார். இதிலிருந்து பாரதியார் சொல்ல வர்றது சாதி என்பது பொய். பெண் அடிமைத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுக்கும் பல கவிஞர்களுள் முதன்மையானவர் பாரதி என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்கிறார். அதாவது பெண்களை அடிமைப்படுத்தி வீட்டிற்குள் முடக்கி வைப்பது பயனற்றது. அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் மன வலிமையாலும் அவர்களுடைய நற்பண்புகளாலும் தங்களை காத்து கொள்ள முடியும் என்கிறார். இப்போ இதேதான் பாரதியாரும் ஏட்டினை பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிர்ந்தார் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு பொருள், இனி எப்பவுமே பெண்களை வீட்டிற்குள் அடைத்து வைக்க முடியாது அப்படின்னு உறுதியா பாரதியார் சொல்றாரு. மேற்கூறிய இரண்டும் வெறும் உதாரணங்கள் தான். இதை தவிர அரசாட்சி, அறத்தின் சீர்மை, பொருளின் பெருமை, துறவரம் போன்ற பலவற்றில் பாரதியாரின் கவிதையும் பாடல்களிலும் திருவள்ளுவரின் வழி நின்று அதை மக்களிடம் சேர்த்ததில் மக்களுக்கு உணர்வை ஊட்டுகிறது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஹரிநிதி வந்து நீங்க கேட்காத ஒரு திருக்குறளை சொன்னாங்களா? இந்த திருக்குறள் நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல அதுல காதுல ஒரு தடவை டக்குன்னு கை எடுத்துடணுமா இல்லையா? நம்மளால வாயால சொல்ல முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கை தட்டணுமா இல்லையா? ஒரு தடையும் பிட்டு எடுத்து கொடுக்குறாங்க, நான் கையை தட்டி காட்ட. மிக சிறப்பா உங்க அம்மா உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அழகா எடுத்திருக்காங்க பாருங்க. இவர் வந்து கசடரனாரு ஒரு தொடக்க நிலை. அவங்க அங்க போயிட்டாங்க பாருங்க. தேமதுர தமிழோசை திருவெங்கும் பரவட்டும், தமிழை கொண்டு வந்தாங்க. ஏன்னா எனக்கு தீராத ஆர்வம் இருக்கு தமிழ்ல அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது சொன்னாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அதே வந்து பாரதியாரும் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னார். இதெல்லாம் பொதுவா சொல்லி முடிச்சுட்டு, தான் ஒரு பெண் என்பதால்
பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி அப்படின்னு ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிந்தார் அப்படின்னு தேசிய கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்துட்டோம் பாரதி அப்படின்னு நிலைநிறுத்தி காட்டிவிட்டார். அவங்க சொன்னாங்கல்ல, படிங்க, படிச்சபடி பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா, நீங்க சொன்னீங்க, நாங்க செஞ்சு இப்போ வந்து நிக்கிறேன் அப்படின்னு சாதித்து நின்று காட்டியிருக்கிறார். அவருக்கு மிகவும் வாழ்த்துக்கள். இன்னும் பல மேடைகளில் இதுபோல் இவருடைய தமிழ் ஒளி முழங்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோட அடுத்ததாக இவரை பத்தி நான் கேட்டேன். சரியா, கேட்டோன்னே என்ன ஒண்ணு அப்பா அம்மா அனுப்புவாங்க, இல்லை ஏதாவது எழுதி அனுப்புவாங்க, இல்லை தொலைபேசியில் அழைத்து சொல்லுவாங்க. இவர் யாரையுமே நம்பி இல்லை. அவரே ஒரு காணொளி எடுத்து என்னை பற்றி நான் அப்படின்னு ரொம்ப பிரமாதமா, அவர் வந்து பிரகதீஸ்வரனா, புக்கித் வியூ தொடக்கப்பள்ளியில் தொடக்க நிலை 5ல் படிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக காற்பந்து விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னாரு. சரி, அடுத்தது என்னப்பா சொல்ல வரப்போறாரு அப்படின்னா, தமிழ் போட்டிகள்ல பங்கேற்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்றாரு. போட்டினாலே பிள்ளைங்க ஐயோ இந்த அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. தமிழ் போட்டிகளில் பங்கேற்க எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு தமிழ் குழந்தை வந்திருக்கும் போது உங்களுடைய கரங்கள் என்ன செய்வது என்பது என்னுடைய கேள்வி. வாங்க பிரகதீஸ்வரன். உங்கள் முன் அவருடைய தமிழ் முழக்கத்தை முழங்க பிரகதீஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் பிரகதீஸ்வரன். இன்று நான் உங்களிடம் திருவள்ளுவரும் பாரதியும் என் தலைப்பை பற்றி பேசவிருக்கிறேன். தமிழெண்ணை அழகுபடுத்திய பாவலர்கள் பலர் இருந்தாலும் ஈரடி குரல்களால் உலகத்திற்கே பொதுமறை தந்த வள்ளுவருக்கும் மகாகவி பாரதியாருக்கும் தனியிடமும் உண்டு, மகுடமும் உண்டு. சரி, இப்பொழுது திருவள்ளுவரின் வழியில் பாரதியின் சிந்தனையை பற்றி பார்ப்போமா? முதலாக உழவு தொழிலை பற்றி நமது தெய்வ புலவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறியுள்ளார். அதற்கு சார்பாக நமது மகாகவி பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக நமது தெய்வ புலவர் நமக்கு தீங்கு விளைவித்தவர்களை மன்னிப்பதை பற்றி இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட என கூறியுள்ளார். அதாவது நமக்கு தீங்கு செய்தவர்களை நமக்கு தீங்கு விளைவித்தவர்களிடம் நல்லனவற்றை செய்வதன் மூலம் அவர்களை மன்னிக்க வேண்டும். அதற்கு ஒப்பாக நமது மகாகவி பாரதியார் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என கூறியுள்ளார். அடுத்ததாக அன்பை பற்றி நமது தெய்வ புலவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று கூறியுள்ளார். அதாவது அன்புடையவர்கள் அன்பில்லாதவர்கள் எல்லா உடைமைகளையும் தமக்கே உரிமையாக்கி வாழ்வர். ஆனால் அன்புடையவர்கள் தம்முடைய உரிமைகளையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வர். அதற்கு ஈடாக நமது மகாகவி பாரதியார் உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சம் வேணும், இது வாழும் முறை அடிப்பாப்பா என இனிமையாக பாடியுள்ளார். அடுத்ததாக பசியற்ற நல்லாட்சியை பற்றி நமது தெய்வ புலவர் உற்பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு என கூறியுள்ளார்.
அதா- அதாவது பசியும் தீராத நோயும் தாக்கும் பகைவர்களும் தன்னை நெருங்க விடாமல் காக்கும் நாடே சிறந்த நாடாகும். அதற்கு ஒப்பாக நமது மகாகவி பாரதியார், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அடித்திடுவோம் என முழங்கியுள்ளார். அடுத்ததாக சினத்தை பற்றி நமது தெய்வ புலவர், தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லுஞ்சினம் என்று கூறியுள்ளார். அதாவது ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள எண்ணினால் தன் சினத்தை அவன் கட்டுப்படுத்தவும் அதை ஆளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு சார்பாக நமது மகாகவி பாரதியார் ரௌத்திரம் பழகு என்று தான் இயற்றிய புதிய ஆத்திச்சூடியில் கூறியுள்ளார். அதன் பொருள் தேவையான இடங்களில் மட்டுமே சினத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதே ஆகும். இறுதியாக மன உறுதியை பற்றி நமது தெய்வ புலவர், ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுலை என்று கூறியுள்ளார். அதாவது ஊக்கம், அசைவிலா ஊக்கம் என்பது விடாமுயற்சியாகும். ஆக்கம் என்பது வெற்றியாகும். ஒருவன் அசைவிலா ஊக்கத்துடனும் விடாமுயற்சியுடனும் மன உறுதியுடனும் செயல்பட்டால் வெற்றி தானாக அவனை தேடிச் செல்லும். அதற்கு ஈடாக பாரதியோ, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே தெளிவும் வேண்டும் என்று கூறியுள்ளார். திருவள்ளுவரும் பாரதியும் நமக்கு மன உறுதியுடன் காட்டிய வழியில் நாம் வீரநடை போடுவோம். அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். இப்ப தெரியுதா அவருக்கான அறிமுக உரையே அவரே ஏன் அளித்தாருன்னு. ஆனா இவரை நான் பாராட்டணும் கண்டிப்பா. ஏன்னா இவர் தொடாத அங்கமே இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சிருக்காரு. எப்பொழுதுமே இது மாதிரி நிகழ்வுகளுக்கு, போட்டிகளுக்கெல்லாம் நான் போறது உண்டு. ஏன்னா என்னுடைய குழந்தைங்களை ஒரு 2 வயசுலேருந்து ஒவ்வொரு போட்டிக்குமா கூட்டிட்டு போவேன். அப்படி கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வேலை காரணமா அப்பாக்கள் வர்றது கொஞ்சம் குறைவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா காணொளியை ஒரு கையில எடுத்துக்கிட்டு ஒரு பக்கமா கட்டை விரலை உயர்த்தி, உன்னால முடியும் முடியும், சரியா செய்யற, செய்யு ஊக்குவிக்கும் போது ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருந்தது. பரவாயில்ல, எப்பொழுதுமே அம்மாக்கள் தான் பின்னாடி இருப்பாங்கன்னு இல்லை, ஒரு அப்பாவும் பின்னாடி நின்று ஊக்குவித்து காணொளி மட்டும் இல்லை கட்டை விரலை உயர்த்தி ஊக்கப்படுத்துவார் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அவருக்கே ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுக்கணும். எவ்வளவு அழகா, அதாவது நான் சொன்னேன்ல, நம்ம உழவு தொழிலை பத்தி இங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பள்ளியில ஆசிரியரா இருக்கிறதுனால ஒரு முறை வகுப்பு எடுக்கும்போது ஒரு கேள்வி, அரிசி இது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டது. அதாவது ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த முன் அறிவை தூண்டும் விதமாக கேள்வியை கேட்கறது வழக்கம். ஸோ அரிசி இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த பையன் சொன்ன பதில், ஃபேர் பிரைஸ்லேருந்து வருது அப்படின்னு. இது நமக்கு நகைச்சுவையா இருக்கலாம் கேட்கும்போது. அதனுடைய ஆழமான கருத்தை பார்த்தோம்னா, நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற வரலாற்றையே நம் குழந்தைகளுக்கு கடத்தி செல்லாத ஒரு கடமை தவறிய பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம் என்பதற்காக நாம கொஞ்சம் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்பா அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு. பாரதியார் சொன்னதையும், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு உழவை அறிமுகப்படுத்திட்டாரு. ஸோ இந்த திருக்குறளை படிச்சாச்சு, பாரதியாரையும் கொண்டு நினைச்சிட்டாரு. ஸோ நம்ம விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாரு. அது முடிஞ்சுது. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு யாரும் அறிவுரை சொல்ல யாரையும் தேட வேண்டாம்.
நமக்கு திருக்குறள் இருக்கு. திருக்குறள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. திருக்குறள் மட்டுமே போதும். அவரை கையை பிடிச்சிட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில வெற்றிகரமான மனிதர்களாக ஆயிடலாம். சரி, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஒருத்தவன் நமக்கு கெடுதல் செஞ்சுட்டான், அவனை என்ன செய்யலாம்? அவன் அடிச்சுட்டானா, நீங்க பென்சிலை உடைச்சிட்டாயா, நாளைக்கு என்ன பண்ணும்? அவனோட பென்சிலை உடைச்சிடணும். அதானே நமக்கு தோணும். என் பென்சில் எங்கள் அப்பாட்ட கஷ்டப்பட்டு எப்படினாலும் அழுது வாங்கினேன் தெரியுமா, அந்த பென்சில் நீ உடைச்சிட்ட, நாளைக்கு நீ எத்தனை உடைச்சிட, அப்படித்தானே தோணும். அப்படி இல்லை, அவங்க அப்பா எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விட. இன்னைக்கு அவன் பென்சில் உடைச்சானா, நாளைக்கு அவன் ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கான், அவனுக்கு ஓடி போய் உதவி செய்யும். உதவி செய்யும் போது அவனுக்கு தோணணும், இப்படிப்பட்டவனுக்கா நம்ம கஷ்டம் கொடுத்தோம் அப்படின்னு அவனுக்கு தோணும் போது நமக்கு ஒரு நன்மை இருக்கு. என்ன, அவனுக்கு நல்லது செஞ்சுட்டு நமக்கு என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா? என்ன நன்மைன்னா, அவனை விட நமக்கு நன்மை அதிகம். ஒருத்தவனை பற்றி அந்த பகை உணர்வு நம்ம மனசுல எரிய 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 நம் உள் மனம் வேதனைப்படும், நம்மளுடைய உணர்வுகள் பாதிக்கப்படும், நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். ஒருத்தவனை மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு தெளிவாயிடும், நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம். அவனையும் பகையாளியாக உருவாக்க வேண்டாம். இப்ப நீங்க ஒண்ணு செஞ்சுட்டோம், திருப்பி நம்மளும் செய்யறோம்னா அடுத்து 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 பகைமை வளருமே ஒழிய நல்ல எண்ணம் வளராது. நாளைக்கு அவன் என்ன செய்வான், அவனுக்கு யாராவது செய்யும் போது ஓ நம்மளும் இப்படி செய்யலாம் போல இருக்கே அப்படின்ற ஒரு நல்ல உணர்வை வளர்க்கறதுக்காகத்தான் இந்த திருக்குறள். இந்த திருக்குறளை நான் மனசார மனனம் செய்து இதை என் வாழ்க்கையில பின்பற்றிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பெருமையோட சொல்லிக்கிறேன். அடுத்தது, இவர் நிறைய சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதே ஃபுல்லுமே சொல்லிட்டே போயிருந்தோம்னா இந்த கருத்தரங்கமே முடிஞ்சிரும் போல இருக்கு. அந்த நோக்கத்திற்காக அடுத்ததாக பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க யவிஷா. அழகா இருக்கிற பேரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேரை? நான் இப்பதான் முதல் முறையா கேள்விப்படுறேன். யவிஷா இவர்களும் தொடக்க நிலை 5ல படிக்கிறாங்களாம். இவர்களும் பரதநாட்டிய கலைஞர். சிலம்பாட்டத்துல 3 பட்டை வாங்கியிருக்காங்களாம். மேடை பேச்சுகள்ல ஆர்வம் அதிகமா இருக்குதான். அப்புறம் பாரதியார் பிறந்த இவங்க இந்த கருத்தரங்கத்துல பேசலாம், வேற யாருமே பேச முடியாது. ஏன்னு கேளுங்க, பாரதியார் பிறந்த அதே நாளில் அவரும் பிறந்திருக்கிறாரா. சோ பாரதி கண்ட புதுமை பெண். அவங்களுக்கு அதுல மட்டும் இல்ல, விளையாட்டுல ஆர்வம் இருக்கான், வரையறதுல ஆர்வம் இருக்கான், நிறைய போட்டிகள்லாம் கலந்துக்கிறதுக்கும் ஆர்வம் அதிகமா இருக்கான். கலந்துக்கிறது மட்டும் இல்ல, பரிசு இல்லாம வரமாட்டாங்களாம். அப்படிப்பட்ட மேடை பேச்சாளரான யவிஷா அவர்களை இப்பொழுது தமிழ் அமுதம் வருக காத்திருக்கும் அவர்களுக்காக தமிழ் முழக்கம் செய்ய வருகிறார். பேச்சு போட்டிற்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அனைவரையும் வணங்கி என் உரையை நான் தொடங்குகிறேன். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி என்பது முன்னோர் வாக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை கிடைத்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. பிச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த பாட்டிலிருந்து பாரதியார் நமக்கு அச்சப்படாம எப்பவுமே தைரியமா எதிர்கொள்ளணும் என்று கூறியிருக்கிறார். எல்லாத்துக்குமே பயப்படாம எதிர்கொள்ளணும் என்று சொல்லியிருக்கிறார். அச்சப்படாம இருக்கிறது மட்டும் இல்லாம அன்பாகவும் பண்பாகவும் இருக்கணும். அதுக்கு திருவள்ளுவர் திருக்குறளை வைத்து மிக அழகான திருக்குறள்களை கூறியிருக்கிறார். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மட்கட் பண்பு இல்லாதவர்.
பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இந்த குறள்களிலிருந்து திருவள்ளுவர் நமக்கு எப்பவுமே பிறருக்கு அன்பாகவும் பண்பாகவும் இருந்தா அவங்களும் நம்ம கிட்ட அன்பாகவும் பண்பாகவும் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாரதியார் நிறைய பாட்டு எழுதியிருக்கார். அதுல எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று பாரதியார் கூறியிருக்கிறார். பாரதியார் குழந்தைகளை விளையாடவும் சொல்லியிருக்கார், அதே சமயத்தில் படிக்கவும் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் எனக்கு இந்த பாட்டு மிகவும் பிடிக்கும். பாரதியார் கூறிய விஷயத்த திருவள்ளுவர் 2 வரிகளிலே முடித்து விட்டார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர், உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கும் சரியது தவறு எது என்பதை புரிந்து நடந்து கொள்வதற்கு கல்வி அவசியம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். பொருள், கல்வி கற்றவர்களுக்கு மட்டுமே 2 கண்கள் இருப்பவராக கருதப்படுவார். ஆனால் கல்வி கற்காதவர்களுக்கு 2 கண்கள் இருந்தும் கண் இல்லாதவர்களாகவே கருதப்படுவார். ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு படித்தவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி கற்றவர்களே சிறந்தவராவார். ஏனெனில் அந்த மன்னனுக்கு அந்த நாட்டில் மட்டும்தான் சிறப்பு இருக்கும். ஆனால் கல்வி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். கல்வியால் பலர் உயர்ந்தவர்கள். அவர்களில் ஒரு எடுத்துக்காட்டாக திருவள்ளுவரும் பாரதியாருமாகவே இருப்பார்கள். நீங்க எல்லோருமே கல்வி கற்றவர்கள். அப்படி என்றால் நம் எல்லோருமே உயர்ந்தவர்களாக தான் கருதப்படுவோம் என்று என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அபிஷா. நான் அருமையே சொல்ல வேணாம், ஏன்னு கேளுங்க. இந்த தடவை அவங்க எல்லாருமே கடமையை சரிவர செய்து விட்டார்கள். நீங்க ஒவ்வொரு தடையும் நிறுத்தும் போது எல்லாரும் கரவொலி எழுப்பினாங்களா? மன்னிச்சிடலாமா? அவங்க ஒன்றும் சொல்ல வேணாம் தானே? உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க, கத்துங்கப்பா. அடுத்த தலைமுறை எனக்கு என்னன்னா, இவங்க பேச ஆரம்பிச்சோடனே இவங்க ஒருவேளை டிஆர் ஃபேனா இருப்பாங்களோ அப்படி வந்தோடனே சொன்னாங்க அழைப்பு தலைப்பு அப்படின்னோடனே, ஐயோ இப்படிதான் போகும் போல இருக்கே அப்படின்னு நான் ஆர்வமா எந்திரிச்சு உட்காந்துட்டேன். ரொம்ப சிறப்பா அடுக்கு மொழியில் பேசும் திறமை உள்ளவள் நான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்தது நம் வரலாறு முக்கியம்னு வந்து யாருக்காலையும் முன்னாடியே விழுந்துருச்சு போல இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்ம அப்படின்றத பதிவு பண்ணிட்டீங்க, நன்றி. அடுத்தது இவங்க எல்லாம் நிறைய வந்து அழகான திருக்குறள். இச்சகத்துளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூர் செய்த போதிலும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும்,
இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும், நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. அவங்க வந்து ஒரு சிறப்பா சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ ஆழமான பொருள் இருக்கு. அந்த பொருளை இந்த வயசுல அறிமுகப்படுத்தி அவங்க அம்மாவுக்கு நன்றி. அவங்க அழகா சொன்னாங்க, பாரதியார் வந்து ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னாங்க. அந்த பாட்டு எனக்கு ஏன் பிடிக்கும்னா, விளையாடுன்னு சொல்லிட்டு அப்புறமா படின்னு சொன்னாங்க, அதனால எனக்கு பிடிக்கும்னு. பார்த்தீங்களா, எதுனாலும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும்ல. நீ பாட்டு படின்னு சொல்லிருக்காரு, படிக்கவும் சொல்லியிருக்காரு, விளையாடவும் சொல்லியிருக்காரு, அதனால அந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு. வந்து இந்த கல்விக்கு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவுன்னு தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, படிக்கிறவங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை, மன்னரே ஆனாலும் அவரை விட சிறப்பு வந்து படித்தவங்களுக்கு அப்படின்னு. அவை பாட்டியும் வந்து சொல்லியிருக்காங்க, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு அங்கிருந்து நம்ம இங்க வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் மிக சிறப்பாக சொல்லிட்டு, எனக்கும் இந்த பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கர்ஜிக்கும் சிங்கம் ஒன்று உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அவர் பேர் வந்து அர்ஜுனன். அவர் இலக்கை நோக்கி மட்டுமே காத்திருக்கிறார். அவருக்கு வந்து கிளி மட்டும்தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அவர் வந்து தொடக்க நிலை 4 படிக்கிறாராம். அவருக்கு வந்து கூடைப்பந்து விளையாடும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. அதை விளையாடும் போது அவருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குங்கிறாரு. அவர் சொன்னாரு, எல்லாரும் வரைய பிடிக்கும்னு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் சொல்றாரு, அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து வரைய பிடிக்கும் அப்படின்னா பாத்துங்க, அவர் அர்ஜுனன்னு பேர் வச்சது சரிதானே. அவருடைய இலக்கை நோக்கி மட்டுமே போயிருப்பார் போல இருக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து வரையறதுக்கு அப்புறம் பாடல் கேட்க பிடிக்கும்னு சொல்லிட்டு, அவருக்கு எல்லாரையும் பிடிக்கும் எல்லாமும் பிடிக்கும். எப்படிப்பட்ட ஒரு உணர்வு பாருங்க. நம்ம பாருங்க, 2 இது எனக்கு பிடிக்கல, அது பிடிக்கல, அது பிடிக்கல, அது வேணாம், அது வேணாம், இவங்க வேணாம், அவங்க வேணாம் அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில ஒரு சின்ன குழந்தை எனக்கு எல்லாமும் பிடிக்கும் எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னாரு. அதற்காகவே ஒரு பலத்த கரவொலியை எழுத்தார். இப்படிப்பட்ட அர்ஜுனின் வாயிலிருந்து வரும் தமிழ் வார்த்தைகளை கேட்க நமது செவிகள் என்ன தவம் செய்ததோ. கேட்க தயாரா? நீங்க பேசுங்க அர்ஜுன். ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என்னை போன்றோர்க்கும் என்னுடைய முதல் வணக்கம். என் பெயர் அர்ஜுன். நான் இன்று கல்வி மற்றும் சமத்துவம் பற்றி பேசப் போகிறேன். அன்ன சத்திரம் 1000, ஆலயம் 10,000, அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். கல்வியின் மகத்துவத்தை விட அழகாக இதை விட அழகாக கூற முடியாது. 1000 ஆலயம் சத்திரம் 1000 கட்டுவதை விட ஓர் ஏழைக்கு கல்வி கொடுப்பது பல கோடி புண்ணியம் தரும். அதுபோல வள்ளுவரும் கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்றை அவே. ஒருவரிடம் இருந்து எந்த செல்வத்தை வேண்டுமானாலும் பறிக்கலாம், ஆனால் கல்வியை மட்டும் யாராலும் பறிக்க முடியாது. எதுவே நிலையான செல்வம். ஹென்றி ஃபோர்ட் கூறினார், என்னிடம் எல்லா செல்வத்தை எடுத்தாலும் என்னால் மீண்டும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி இழச்சி சொல்ல பாவம். இங்கு சமத்துவம் பற்றி பாரதியார் கூறுகிறார்.
எல்லா இனமும் ஒன்று ஏற்ற தாழ்வு என்பது பாவம். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் அனைவரும் சமமே, ஒருவரின் செயல் தான் அவரே வேறுபடுத்தும் என்று கூறுகிறார். பாரதியாரும் வள்ளுவரும் வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் ஒரே கருத்தே வழிபடுத்துகிறார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாய்ப்புக்கு நன்றி. எங்க கைத்தட்டலன்னு திட்டிடுவோமோன்னு இடையில கைத்தட்ட மறந்தத கடைசியா கைத்தட்டி சமன்படுத்துறாங்களாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அர்ஜுன் அவர்கள் அழகா வந்தாரு. கடகடன்னு கல்வி எவ்வளவு முக்கியம். அன்ன சத்திரம் நீங்க பாட்டுக்கு 1000 கட்டினீங்கன்னாலும் சரி, கோயில் கட்டினீங்க, இதெல்லாம் விட கல்வி ரொம்ப முக்கியம்ப்பா அப்படின்னு பாரதி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு. அப்புறம் இவங்க எல்லா செல்வத்தையும் விட கல்வி செல்லம் உயர்ந்ததுன்னு திருவள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க அப்பா அம்மா எவ்வளோ விவரம் பார்த்துங்க. படின்னு நேராக சொல்லாம இப்படி ஒரு நிகழ்வு கூட்டு அந்த தாத்தா இந்த தாத்தா எல்லாருமே கல்வி முக்கியம்னு சொல்லியிருக்காங்க, தம்பி நீ படிச்சிரு இல்ல, எவ்வளோ அழகா என்ன வேணுமோ அதை நோக்கி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதோட பிறப்பால் எல்லாரும் சமம், இது ரொம்ப முக்கியமான அறிவுரை தானே. நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன மன வேறுபாடு, அந்த சண்டை சச்சரவு காரணம் என்ன? நான் உயர்ந்தவன், நீ சின்னவன், நீ பெரியவன், உணாண்ட விட எல்லாம் பெரியவன், அப்படியெல்லாம் இல்லை. எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த விதையை இந்த வயதில் நாம பதிய வச்சிட்டோம் அப்படின்னா பிற்காலத்துல அதையே அவர்கள் பின்பற்றி வரும்போது நம்முடைய சமுதாயம் அமைதியான சமுதாயமாக வாழ இது வழிவகுக்கும். இந்த கருத்தரங்கம் இத்துடன் நிறைவடையுது அப்படின்னு சொல்லும்போது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அந்த 4 பேரு, இந்த நல்ல 4 பேரு, சரியா, அந்த நல்ல 4 பேருக்கு நாம எல்லாரும் ஒரு பலத்த கரவொலி கொடுத்து எதற்காக இந்த கரவொலி அப்படின்னா, நம்ம பிள்ளைய நம்ம வளர்க்கறது நம்ம கடமை. ஆமா தானே? அவரு சொல்றாரு, என் பிள்ளை திருக்குறள் படிக்கிறதுனாலும் பரவாயில்ல, ஊர்ல இருக்க பிள்ளைங்களாவது திருக்குறள் படிக்கணும்ன்ற நல்ல நோக்கத்துக்காக குரல் பாலாருன்னு ஒரு குழுவை அமைச்சோம் அப்படின்னு. இப்படி ஒரு நல்ல நோக்கத்தை புரிந்து கொண்டு இனி வரும் நாட்களிலும் குரல் ஃபார் ஆல் இந்த குரலோடு விளையாடு என்ற நிகழ்வுக்கு உங்க பிள்ளைங்களை மறக்காம கூட்டிட்டு இது மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் பிள்ளைகளை வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதோட அவங்கள வளர்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சோண்டு தெரியணும்ல, அதற்காக வெளியில தமிழ் புத்தகம், திருக்குறள் சார்ந்த தமிழ் புத்தகம் வெளியில இருக்கு. அதை உங்க பிள்ளைங்க முன்னாடி இரவல் எடுத்து சென்று உங்க பிள்ளைங்க முன்னாடி படிங்க. படிச்சுட்டு அதை அவங்களுக்கு நீங்க கதை வாயிலாக எதன் மூலமாகவோ தொடர்பு படுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழும் சமுதாயம் இன்னும் சிறப்பாக தமிழ் மொழியோடு சேர்ந்து தமிழ் போல் வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த குரல் ஃபார் ஆல் அமைப்பிற்கும் இங்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் இந்த கருத்தரங்கம் நிறைவடைகிறது. நன்றி.